லக்ஷ்மி டைரி ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 சினை மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஒன்று 3ஆம் ஈத்து மாடு, இன்னொன்று தலையீத்து மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க அதோட விற்பனை பற்றி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடு சிவாஜி ஹெச்எஃப் கிராஸ் மாடு, 3ஆம் ஈத்து மாடு, சினை மாடு. கன்று போடுறதுக்கு ஒரு 10லிருந்து 15 நாள் டைம் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையில் இருந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. யார் வேணாலும் பிடிக்கலாம், யார் வேணாலும் கறவை கறக்கலாம். கறவைக்கு வந்து கால் அணைக்க தேவையில்லை. கை கறவை, மிஷின் கறவை, ஏன்னா எதுகளில் வேணாலும் கறந்துக்கலாம் அப்படின்னு நம்ம விற்பனையில் இருந்து சொல்கிறாங்க. பால் போன கண்ணுக்கு 17லேருந்து 20 லிட்டர் பால் வந்ததாகவும், இந்த கண்ணுக்கும் அதே 17லேருந்து 20 லிட்டர் பால் வரும், கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம விற்பனையில் இருந்து சொல்லியிருக்காங்க. மாடு பல்லு பற்றி பார்த்தோம்னா புதுவாய் மாடு, சரிங்களா? அதாவது புதுவாய் மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் என எதுலேயுமே வந்து குறை வராது அப்படின்னு நம்ம விற்பனையர் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து சின்ன மாடு கிடையாது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். மாடு வந்து நல்ல கண்ணாடி மேடியில், நல்ல நீளமான, நல்ல அகலமான, நல்ல ஃப்ரண்ட் வெயிட்டு, நல்ல பேக் வெயிட் கொண்ட ஒரு 3ஆம் ஈத்து சினை மாடு தாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து சிவாஜி ஹெச்எஃப் கிராஸாக இருக்கிறதுனால அவங்க சொன்ன பால்லாம் தாராளமாக எடுத்து கொடுத்துரும். வெயில், மழை, காற்று என எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய ஒரு 3ஆம் ஈத்து சிவாஜி ஹெச்எஃப் கிராஸ் மாடு. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை பின்ன கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாட்டுக்கு நம்ம சேனலில் நிறைய டிமாண்ட் இருக்கும். மாடு வந்து சினை மாடாக இருக்கிறதுனால ஒரு 10லிருந்து 15 நாளில் கன்று போட்டுரும் அப்படின்னு நம்ம விற்பனையில் இருந்து சொல்லியிருக்காங்க. மாட்டு வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க நம்ம சேனலில் 2ஆவதாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸ் மாட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மாடு வந்து கடைப்பல் முளைப்பு, தலையீத்துலேயே கடைப்பல் முளைப்பு போட்ட ஒரு தலையீத்து மாடுங்க. மாடு வந்து சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட தலையீத்து மாடுங்க. ஜெர்சி கிராஸ் மாடுங்க. பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் என எதுலேயுமே வந்து பிரச்சனையே வராது. மாடு வந்து இந்த தலையீத்துக்கு 15லிருந்து 20 லிட்டர் பால் சாதாரணமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம விற்பனையில் இருந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து நல்லா கண்ணாடி மணியில், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வெயிட்டில் நல்லா வயிறு பெருத்த மாடுங்க. மாடு வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். மாடு வந்து நல்ல உடலமைப்பு கொண்ட ஒரு தலையீத்து ஜெர்சி கிராஸ் மாடு. பாலில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பூக்காம்பாக இருக்கும். மிஷின் கறவை, கை கறவை எதில் வேணாலும் பீசிக்கலாம். குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம் அப்படின்னு நம்ம விற்பனையில் இருந்து சொல்கிறாங்க. இந்த மாடு கன்றுன்றதுக்கு ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் டைம் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையில் இருந்து சொல்கிறாங்க. பால் வந்து 15லிருந்து 20 லிட்டர் வரக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. கை கறவை, மிஷின் கறவை என எல்லாத்துக்குமே வந்து மாடு சூட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. விலையை வந்து முன்ன அனுசரித்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற நல்ல தரமான மாடுகளின் விற்பனை பதிவுகளை பார்க்க லக்ஷ்மி டைரி ஃபார்ம் சேனலை தொடர்பு கொள்ளவும். நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.